வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3. Lord that made heaven and earth, bless thee out of Zion. Psalms 134:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes East மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் God Goes East மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் தேவன் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து இந்த நாளிலும் அவருடைய முகத்தை தரிசிக்க, அவருடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தானத்துக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இஸ்ரவேல் தேசத்தை அநேக ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். பொதுவாக ராஜாக்கள் என்பது அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகும். பொதுவாக எந்த ராஜாவானாலும் எந்த ராஜாவும் அதிகமாக தெய்வ பயப்பட்டவர்களாக காண முடியாது. ஆனால் ஒரு சில ராஜாக்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்திலும் தங்களுக்கு இருக்கின்ற மேன்மையிலும் தேவனை மறவாமல் தேவனுக்கு பயப்பட்டு வாழ்ந்து தன்னுடைய அரசாட்சியில் மிகவும் வெற்றியை ஈன்றெடுத்த அநேக ராஜாக்களை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ராஜாக்களானாலும் அவர்கள் வெளிப்படையாக ஆண்டவருக்கு பயப்படுகிறத போலே இருப்பார்கள். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்றவர்கள் ஒரு சிலர்கள். இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் எசேக்கியா என்ற ராஜா அவருடைய முற்பிதாக்கள் செய்த தவறுகளை பாவங்களை தான் செய்யாதபடி அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். இன்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவியத்தில் தான் எந்த நிலைமையில் ஆயிருந்தாலும், எத்தனை மேன்மையுடையவன வாழ்ந்தாலும், எந்த அனுபவத்தில் இருந்தாலும் சரி, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருப்பானால்
நிச்சயமாகவே அந்த மனுஷனுடைய அந்த நபருடைய கையின் பிரயாசங்களில் அல்லது அவருடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிய வெற்றியும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் அந்த நபர் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த நாளில் நாம் ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே அந்த மனுஷன் யாராக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாமே கூட இருந்து வழிநடத்தி நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படியெல்லாம் இந்த நாள்களில் நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்திருப்போம். கர்த்தரை சார்ந்திருப்போமானால், ஆண்டவரை நம்புவோமானால், தேவனுடைய வசனங்கள் சொல்லுகிறது, ஆமே கர்த்தருக்காய் காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடைந்து பறந்துயருவான். இன்னும் சிங்கக்குட்டைகளும் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மைக்கும் குறைவு இல்லை என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும்போது, ஆண்டவராக இயேசுவை நாம் சார்ந்திருக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஆத்துமா வாழும், அந்த ஜீவன் பலன் உண்டாகும். அந்த நபர் சக்தி மேல் சக்தியை புதுக்கி பலத்தின் மேல் பலன் அடைந்து தன்னுடைய ஜீவியத்தில் வருகின்ற சகல பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கான பலத்தை பரலோகத்தில் தேவன் அந்த மனுஷனுக்கு பகிர்ந்து கொடுக்க அவர் வல்லவர் இருக்கிறபடியினால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகின்ற ஒரு விஷயம், நாம் ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்மாறாதபடி, விசுவாசத்தை விட்டு பின்மாறாதபடி, ஜெபத்தை விட்டு பின்மாறாதபடி, வசன தியானத்தை விட்டு பின்மாறாதபடி, அவருடைய வசனத்தின்படி வாழ்வதை விட்டு பின்மாறாதபடி, எந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தாலும் ஜீவாதிபதியை தேவனை விட்டு பின்வாங்காதபடி. எசேக்கியேல் தன்னுடைய முற்பிதாக்கள் செய்ததான பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் ஒழித்து விட்டு கர்த்தரை சார்ந்து நின்றான். கர்த்தரை சார்ந்து நாம் நிற்போம். நிச்சயமாகவே அவர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராகவே இருக்கிறார். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் போகின்ற இடம் எங்கும் நமக்கு அனுகூலமாகின்ற காரியங்களை பரலோகத்தின் தேவன் நிச்சயமாகவே நமக்கு செய்து தருவார். உங்களுடைய காரியங்கள் அனுகூலம் மாற்றப்பட வேண்டுமா? உங்களுடைய கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமா? அன்பான தேவச்சனமே, அன்பான இந்த வார்த்தைகளை கேட்கின்றன அன்பானவர்களை, நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த பகல் காலம் ஆண்டவருடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வசனங்களை சார்ந்து கொள்ளுங்கள், அதன்படி செய்ய உங்களை கரங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்வீரானால் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கங்களிலும், எந்த பிரயாசங்களிலும், எந்த அனுபவத்திலும் கர்த்தரை விட்டு பின் விலகாதபடி, பின் மாறாதபடி, தூரம் போகாதபடி, அதைரியப்படாதபடி, அபிவிசுவாசம் காட்டாதபடி நீங்கள் உறுதியாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் உங்களோடு இருப்பார். ஆமை. இங்கே எசேக்கியேல் ராஜா கர்த்தரை சார்ந்திருந்தபடியினால் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் போகின்ற இடம் அனுகூலமாய் மாற வேண்டுமா? உங்களை கையின் பிரயாசங்களில் நன்மை உண்டாகணுமா? உங்களுடைய விஷயத்துக்கு பதில் பெற வேண்டுமா? நீங்கள் ஆண்டவராக இயேசுவை சார்ந்து நில்லுங்கள். அவருடைய வசனங்களை கை கொள்ள ஆயத்தமாகுங்கள். அப்படி நாம் செய்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதுபடி இந்த பகல் காலம் சோர்ந்தும் தளர்ந்தும் போய் இருக்கிறீர்களா? இந்த பகல் காலம் நட்டத்தை கண்டு தோண்டு கொண்டோ இருக்கிறீங்களா? இல்லை நினைத்த காரியம் கைகூடி வரவில்லை என்று தளர்ந்து போய் இருக்கிறீர்களா? பயம் வேண்டாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் அவர் அவனோடு இருந்தார். ஆமேன். அந்த மனுஷன்
போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆம் அன்பானவர்களை, நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தால் மதி, உங்களோடு கூட தேவன் இருப்பார். அப்போ வானமும் பூமியும் சமுத்திரம் அதில் உள்ள சகலத்தை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே உங்களோட காரியங்கள் அனுகூலமாய் மாறும். எந்த தடையும் இன்னும் உங்களோட காரியம் வாழ்க்கையில் நிற்க முடியாது. ஏனென்றால் அனுகூலமாக்கி தருகிறவர், ஜெயம் தருகிறவர், சகலதை ஆளுகை செய்கிறவர், சகலதை செய்ய வல்லமை உள்ளவர். அந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை விட்டு பின்மாறாதபடி அந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த விதமான ஆபத்துகள் வந்தாலும் சரி, அதிலிருந்தெல்லாம் உங்களை தாங்கி உங்களை அனுகூலமாய் நடத்தி ஒரு பெரிய செய்ய வாழ்க்கையை தர பரலோக தேவன் உங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இந்த பகல் காலம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய வசனங்கள்படி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் மேல் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கள். ஒருவேளை சில விஷயங்களுக்காக நீங்கள் காத்திருந்து அல்லங்க சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அனுகூலமாய் உங்களுக்கு காரியம் செய்ய போகிறார். உங்களுடைய காரியத்துக்கு வெற்றியை பரலோக தேவன் தரப்போகிறார். ஒருவேளை அநேக நாளுகளாக, மாதங்களாக, வருடங்களாக ஏதோ ஒரு விஷயத்தில் பதில் காணாதபடி அல்லது பதில் கண்டு அது ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு தடையோ தாமதமோ உங்களுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கிறதுனாலே கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சார்பாக இறங்கி வந்து உங்களுக்காக அவர் ஜெயத்தை தரப்போகிறார். எந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, எந்த இடத்தில் தோல்வி என்று நினைத்திருக்கிறீர்களோ, அதே இடத்தில் ஒரு வெற்றியை, அதே இடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். நீங்கள் அவர் மேல் வைத்த நம்பிக்கை, நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறபடியால் அவர் உங்களை சார்பாக இந்த காலை வேளையில் கிரியை செய்ய போகிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆதி காலை வேளையில் இந்த நாளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். அவர் வார்த்தையாயிருந்த தேவன், ஆதியில் வார்த்தையாயிருந்தவர். இந்த உலகத்தில் இயேசு என்ற ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்து சகல மானிடனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற கிருபாதார பலியாக ஆண்டவர இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி சகல மானிடனுடைய பாவங்களையும் சாபங்களையும் சகல வியாதிகளையும் தாமே தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்து சகல ஜனங்களுடைய ரட்சிப்பை அல்லது மோட்ச ஜீவியத்தை பரலோக தேவன் நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். அந்த வார்த்தையாயிருந்த தேவனை இயேசுவின் ரூபத்தில் இந்த பூமியில் அவதரித்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வசனங்களை நீங்கள் சார்ந்திருக்கும் போது, அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும்போது, அந்த வார்த்தையில் இருக்கின்ற ஜீவன் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி தேவனுடைய வசனமாகின்ற வார்த்தை வாழ்க்கையில் வெளிப்பட்டு கிரியை செய்ய வேண்டுமா? நீங்கள் தேவனை சார்ந்து இல்லைங்கள், மனுஷனை சார்ந்து நிற்காதீர்கள், சூழ்நிலைகளை சார்ந்து நிற்காதிருப்பீர்களாக. காணப்படுகிற அனுபவங்கள் அல்ல, காணாத தேவனை, நம்மளை உருவாக்கின தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து நிற்பீர்கள் என்றால், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால், விசுவாசத்தில் உறுதியை நிற்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே எசேக்கியேல் ராஜாவோடு கூட இருந்து அந்த ராஜாவை கனப்படுத்தின தேவன், அந்த ராஜாவோடு கூட இருந்த தேவன், அவன் போகிற இடத்தில் எல்லாவனுக்கு அனுகூலமாக வெற்றியை கொடுத்த தேவன் உங்களுக்கும் வெற்றியை தர இந்த காலை வேளையில் என்னுடைய ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவரை விட்டு பின்மாறாதபடி, விசுவாசத்தை விட்டு பின்மாறாதபடி, நம்பிக்கையை விட்டு பின்மாறாதபடி, ஜெபத்தை விட்டு பின்மாறாதபடி, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு பின்மாறாதபடி, இனி எப்படி ஆகி போகட்டும் என்று சோர்ந்து போகாதபடி, அதிரிப்படாதபடி, தடும் மாறாதபடி, உறுதியின் நம்பிக்கையோடு ஆண்டவரை சார்ந்து நல்லுங்கள். அப்போது அவர் உங்களுடைய பட்சமாய் இறங்கி வந்து உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில்
அனுகூலமாய் கிரியை செய்ய போகிறார். எந்த இடத்தில் வழி இல்லையே, வழி திறக்கவில்லையே, இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே, நிற்க முடியாத பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன் என்று இனி எப்போது இது சம்பவிக்கும், இனி எப்போது எனக்காய் ஒரு வாசல் திறக்கும் என்று ஒருவேளை பொருளாதார வழிகளிலோ எல்லா வியாதியினால பலகீனத்தினாலோ எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து தேவனை சார்ந்து தள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அனுகூலமாய் கிரியை செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். அவருடைய சமாதானத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஜீவனுள்ள தேவனை சார்ந்திருக்கிறதுனால, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால, அவரே நம்பி இருக்கிறதுனால அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. அநேக ஜனங்கள், அநேகர் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசமடைந்தார். அப்படி என்றால் வாழ்க்கையில் நன்மைகளையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு உலகத்தை ஜெயித்து தன்னுடைய வாழ்க்கைகளை ஓட்டத்தை ஓடி முடித்த அநேக பரிசுத்தவான்களுடைய விஷயங்களை, ஜெயத்தை வேத புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது. அப்படியாகவே நீங்களும் இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் தேவனோடு சார்ந்து நில்லுங்கள். அவரை விட்டு பின்மாறாதபடி, மற்ற மனிதனை பாராதபடி ஆண்டவராக தேவனை பாருங்கள். அவருடைய வசனங்களை கை கொள்ளுங்கள். அவருக்காக காத்திருங்கள். அவர் நிச்சயமாக உங்களோடு இருந்து நீங்கள் போகிற இடம் எங்கும் உங்களுக்கு அனுகூலமாய் கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவார். நிச்சயமாகவே அவருக்கு நீங்கள் பாதையை ஒருக்கி கொடுங்கள். அவர் கிரியை செய்யும்படி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். உங்கள் இருதயத்தில் தேவனை முன்னிறுத்துங்கள். அவரை முன்னிறுத்தி தேவ வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த நாளிலே, இந்த வாரத்திலே உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். உங்களுடைய விஷயம் அனுகூலமாய் மாறப்போகிறது. உங்களுடைய செபத்துக்கு பதில் வந்திருக்கிறது. இன்றிலிருந்து அந்த அனுகூலமான கிரியைகளை காண, அனுபவிக்க, சந்தோஷிக்க, மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். அனுபடினால் உறுதியாக நில்லுங்கள். தேவனை சார்ந்து நில்லுங்கள். அவருடைய வசனத்தின்படி வாழுங்கள். அவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் போகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும். எந்த வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டதோ அந்த வாசல் ஆண்டவர் திறக்கிறார். அனுகூலமான வல்லமையின் வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சந்தோஷமாக வாழ, நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ, நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ ஒரு வழியை பரலோக தேவன் உங்களுக்கு திறக்கிறார். அந்த அனுகூலமான வாசலை இயேசு கிறிஸ்து திறந்து தருகிறார். ஆனபடியினால் தைரியத்தோடு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். அதிரியப்படாதிருங்கள். அவருக்காக வாழுங்கள். வசனங்களை கை கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் போகிற இடமெங்கும் உங்களுக்கு பெரிய அனுகூலமான வாசலை திறந்து அவர் ஆசீர்வதிப்பார். அந்த எசேக்கியேல் ராஜாவோடு கூட இருந்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு அனுகூலமாய் கிரியை செய்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அதுபடி நீங்கள் காத்திருந்தது வீண் போகாது. தேவனை காத்திருந்து சார்ந்திருந்து அவருடைய கிரியைகள் வெளிப்பட காத்திருந்த உங்களுக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் அனுகூலமாய் கிரியை செய்ய போகிறார். அந்த தேவ சமூகத்தில் நமக்கு ஒப்பு கொடுப்போம், விசுவசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக மை துதிக்கிறோம் அப்பா. தேவரீர் எங்களுக்கு தந்த திரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறேங்க தாவே. உண்மை விட்டு பின் மாறாதபடி உண்மையை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் போகிற இடத்தில் எல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு உண்மை சார்ந்திருந்து வழிநடத்துகின்ற வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் வழிகளை திறந்து ஆஸ்வதிக்கின்ற கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதித்து அனுகூலமான காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை கேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என்
ஆசையே. பாவச்சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவச்சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றியுள்ளும் பொங்கி வழியுதே. என்னமா அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையாம் நம்பிக்கையாம். என் மனதில் வந்து தங்கும் மகிமையாம் நம்பிக்கையாம். நீர் பெருக நான் சிறுக, உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. நின் பாத சேவை என் ஆசையே.